ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஓவலேஷன் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக பேபிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு பேபி டிலே ஆகுது, என்ன ரீசன் தெரியல, அண்டு நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டில் இருப்பீங்க, அந்த மாதிரி உள்ளவங்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். பட் எனக்கு இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு, ஃபியூ மந்த்ஸ் தான் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கும்போது பெருசாக நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ வாங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்கோர்ஸ் ஆஃப்டர் ஓவலேஷன் இருக்கிறத ரொம்பவே தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த டைமில் இன்டர்கோர்ஸ் இருக்கும்போது நம்ம பாடி ஸ்ட்ரெயின் ஆகும்போது ஷேக் ஆகும்போது கண்டிப்பாக கரு களையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஓவலேஷன் முடிஞ்சு கொஞ்ச நாள் வரைக்குமே நீங்கள் இன்டர்கோர்ஸில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதாவது பீரியட்ஸ் வர்றதுக்கு 1 வீக் முன்னாடி அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரீசன்னால் கூட நிறைய பேருக்கு பேபி டிலே ஆகும். பட் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பிடக்கூடாத உணவுகள்னு சில உணவுகள் ஆஃப்டர் ஓவலேஷன் நீங்கள் இதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் காரக்குழம்பு அடிக்கடி சாப்பிடுவாங்க. காரக்குழம்புனா புளிலாம் கத்திரிக்காய் அந்த மாதிரிலாம் போட்டு சாப்பிடுவாங்க இல்லையா. ஒரு 2 days அந்த மாதிரி சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆகாது. பட் கண்டினியூஸாக அடிக்கடி புளிப்பு சாப்பிடும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு பாடி ஹீட் ஆகும். ஸோ அந்த ஹீட்டுனாலையுமே நமக்கு பேபி டிலே ஆகும் நம்ம பாடியில் ஹீட் ஆகுறதுனால. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் கார ஐட்டங்கள் நம்ம அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே நம்ம பாடி ஹீட் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த காரம் புளிப்பு இந்த மாதிரி விஷயங்களை ஆஃப்டர் ஓவலேஷன் சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலை, கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இனிப்பு ஐட்டங்கள் நிறையா சாப்பிட்றது அவாய்ட் பண்ணணும். இந்த ஸ்வீட்னால் ஸ்வீட் மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் டீ காஃபிலாம் குடிப்பீங்க இல்லையா, அதில் ஒயிட் சுகர்லாம் சேர்க்குறப்போ அதை கம்மி பண்ணி 1 ஸ்பூன் சேர்க்குறீங்க அப்படின்னா 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மி பண்ணுறது ரொம்பவே நல்லது. நாட்டு சக்கரை நீங்கள் முடிஞ்சால் அதை கூட யூஸ் பண்ணி பாருங்கள். இனிப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவுட் சைட் ஃபுட்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு அந்த டவுட் கூட இருக்கும். அவுட் சைட் ஃபுட்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். பட் ஒரு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்லாம். அடிக்கடி எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் அவுட் சைட் ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை வீட்லேயே நான்வெஜ் சாப்பிட்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபுட்லாம் நீங்கள் சாப்பிடும்போது தண்ணி நிறையா குடிச்சிடணும். தண்ணி நம்ம ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாகவே வெஜிடேரியனை விட நான்வெஜ் சாப்பிட்றப்போ நமக்கு செரிமானம் கம்மி ஆக லேட் ஆகும் இல்லையா. ஸோ நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலும் சரி தண்ணி நிறையா குடிக்கணும். சிக்கன் சாப்பிட்லாமான்னு சொல்லி நிறைய பேருக்கு அந்த டவுட் கூட இருக்குது. சிக்கன்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். சிக்கனில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. சிக்கனை சாப்பிட்லாம். பட் நீங்கள் வீக்லி 2 times 3 times அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நிறையா ஒரே டைமில் எடுத்துக்க வேணாம். சிக்கன் நிறையா சாப்பிட்டாலும் கூட தண்ணி நிறையா குடிச்சிடணும். அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே இவ்வளவு நான் சொன்னதை விட இப்போ ஒன்று சொல்ல போகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இது பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். எனக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால கூட நமக்கு பீரியட்ஸ் ஆகிடும். இப்போ உங்களுக்கு நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப நாளாக டிலே ஆகும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் இருக்கும். நான் இருக்காது இல்லை அப்படின்லாம் நான் சொல்லலை, இருக்கும். பட் உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் உங்களை ஹாப்பியாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பீரியட்ஸ் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க, டேட் 1 day 2 day தள்ளி போகும், ப்ரெஸ் பெயின் இருக்குது, இது ப்ரெக்னன்சி பெயினா இல்லை பீரியட்ஸ் ஆக போதா, அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஒருவேளை உங்களுக்கு அது ப்ரெக்னன்சி சிம்டம்ஸாக இருந்தாலும் கூட நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால அது பீரியட்ஸாக வர்றது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதை மைண்டில் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வருது, நமக்கு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு, எதுவாக இருந்தாலும் பீரியட்ஸ் டிலே ஆனதுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் மைண்டை நீங்கள் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. உங்கள் சைடுன்ட்டு நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும்.
ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால அதில் ஒரு யூஸுமே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால அதில் எந்த ஒரு பலனுமே வந்து கிடையவே கிடையாது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஹோப்போடு இருங்க. அவள் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட்